என் தலையை அடமான வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தி காட்டுங்க. சரி வாப்பா போலாம். எங்க? மார்வாடி கடைக்கு. மார்வாடி கடைக்கு எதுக்கு? உன் தலையை அடகு வைக்க. எவன் உன் தலைக்கு 50 பைசா கொடுப்பான்னு பார்ப்போம், இல்ல என் தலைக்கு 50 பைசா எவன் கொடுப்பான்னு பார்ப்போம். ஏன் காலகாலமா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீ முன்ன பின்ன மார்வாடி கடைக்கு போயிருக்கியா? கடை முன்னால என்ன எழுதி வச்சிருக்கான்? எங்கு தங்கம் வெள்ளி துத்தநாகம் ஈயம் அடகு வாங்கப்படும் எழுதியிருக்கான். எந்த மார்வாடி கடையிலையாவது எங்கு மனுஷன் தலை அடகு வாங்கப்படும் எழுதி வச்சிருக்கானா? அப்படி மட்டும் ஒரு மார்வாடி கடையில எழுதி வச்சிருந்தால் நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லா பயல்களும் முண்டமா தான் சுத்துவானுங்க. தலை ஃபுல்லா மார்வாடி கடையில தான் இருக்கும். அப்புறம் தலைவனவன் தொண்டனவன் வித்தியாசமே தெரியாது. தலைவனுக்கு செலவிக்கிற செலவு மிச்சம், அரை கிரவுண்ட் இடம் மிச்சம். ஏப்பா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா நீ என்னப்பா? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்டை கண்டுபிடிச்சானா, பிளைனை கண்டுபிடிச்சானா, டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சொத்தையும் ஊர்காயை தின்னுட்டு நம் கட்டி பேச கண்டுபிடிச்சான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் கண்ணகியும் கற்பும் களஞ்சியமும் கொளஞ்சியமும் இவனுங்கெல்லாம் எப்பயா திருத்துறது?